ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 27. மர்த்யோ மிருத்ய வியால பீதபலாயன் லோகான் சர்வான் நிர்பயம் ந அத்யகச்சத் த்வத் பதாப்ஜம் பிராப்ய யத்ருச்சயாத்ய சுஸ்தக சேதே மிருத்யூர் அஸ்மாத் அபைதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மர்த்திய நிச்சயமாக இறக்கப் போகும் ஜீவராசிகள். மிருத்யு வியால பீத மரணமெனும் பாம்பைக் கண்டு அஞ்சும். பலாயன் ஓடுகின்றனர். பாம்பைக் கண்டதும் உடனடியான மரணத்திற்கு அஞ்சி அனைவரும் வெகு தூரம் ஓடுகின்றனர். லோகான் வெவ்வேறு கிரகங்களுக்கு, சர்வான் எல்லா, நிர்பயம் அச்சமில்லை, ந அத்ய கச்சத் அடையவில்லை, த்வத்பாத அப்ஜம் உங்களுடைய தாமரை பாதங்களின், பிராப்ய புகலிடத்தை பெற்று, எத்ருச்சையா அதிர்ஷ்டவசத்தால், பகவானாகிய உங்களுடைய கருணையினாலும் உங்களது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கருணையினாலும். குரு கிருபா கிருஷ்ண கிருபா. அத்ய தற்போது, சூஸ்த தொல்லையில்லாமலும் மன அமைதியுடனும் இருப்பதால், சேதே உறங்குகின்றனர், மிருத்யு மரணம், அஸ்மாத் அவர்களிடமிருந்து, அபைதி ஓடுகிறது. டிரான்ஸ்லேஷன். இந்த ஜட உலகிலுள்ள ஒருவன் வேறு கிரகங்களுக்கு ஓடுவதால் கூட பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றிலிருந்து விடுபட முடியாது. பகவானே, இப்போது நீங்கள் தோன்றியிருப்பதால் மரணம் உங்களைக் கண்டு பயந்து ஓடுகிறது. உங்களுடைய கருணையால் உங்களது தாமரை பாதங்களில் புகலிடம் கொண்ட ஜீவராசிகள் முழு மன அமைதியுடன் உறங்குகின்றன. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஜீவராசிகளுக்கிடையில் வெவ்வேறு பிரிவுகள் உள்ளன. ஆனால் அனைவரும் மரணத்தைக் கண்டு அஞ்சுகின்றனர். மிக நீண்ட ஆயுள் கொண்ட உயர்ந்த ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதே கர்மிகளின் மிக உயர்ந்த நோக்கம். சகசிர யுக பர்யந்தம் அகரியத் பிரம்மனோ விதுக என்று பகவத்கீதை கூறுவது போல 1000 திவ்ய யுகங்கள் பிரம்மாவின் ஒரு பகல். ஒவ்வொரு திவ்ய யுகமும் 43 லட்சம் ஆண்டுகளை கொண்டதாகும். அதுபோலவே 1000 × 43 43,000 லட்சம் ஆண்டுகள் பிரம்மாவின் ஒரு இரவாகும். இவ்விதமாக பிரம்மாவின் மாதங்களையும் ஆண்டுகளையும் நம்மால் கணக்கிட முடியும். ஆனால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழும் பிரம்மா கூட மரணமடைய வேண்டி உள்ளது. வேத சாஸ்திரங்களின்படி உயர்கிரகவாசிகள் 10,000 ஆண்டுகள் வாழ்கின்றனர். மனித கணக்குப்படி பிரம்மாவின் ஒரு பகல் 430 கோடி ஆண்டுகளாகும். அதுபோல உயர்கிரகங்களிலுள்ள ஒரு பகல் நமக்கு 6 மாதங்கள் ஆகிறது. எனவே உயர்கிரகங்களுக்கு ஏற்றம் பெற கருமிகள் முயற்சி செய்கின்றனர். ஆனால் இது அவர்களை மரணத்திலிருந்து விடுவிக்காது. இந்த ஜட உலகில் பிரம்மாவிலிருந்து அற்ப எறும்பு வரையுள்ள அனைவரும் இறந்துதான் ஆக வேண்டும். எனவே இந்த உலகம் மர்த்தியலோகம் என்று அழைக்கப்படுகிறது. பகவத்கீதையில் 8.16 பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். ஆப்ரம்மா புவனாலோகா புனர் ஆவர்த்தினோ அர்ஜுன. பௌதீக சிருஷ்டியிலுள்ள ஒருவர் பிரம்மலோகத்தை சேர்ந்தவராகவோ அல்லது வேறெந்த லோகத்தை சேர்ந்தவராகவோ இருந்தாலும் அவர் ஒவ்வொரு பிறவியிலும் காலச்சக்கரத்திற்கு உட்பட்டே ஆக வேண்டும். பூத்வா பிரளயதே என்று பகவத்கீதை கூறுகிறது. ஆனால் பகவான் கிருஷ்ணரிடம் திரும்பிச் செல்லும் ஒருவர் யத் கத்வா நான் நிவர்த்தந்தே, அதாவது காலமெனும் எல்லைக்குள் மீண்டும் புக வேண்டிய அவசியமில்லை. எனவே பகவான் அளிக்கும் இந்த உத்தரவாதத்தினால் அவரது தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்ளும் பக்தர்களால் நிம்மதியாக உறங்க முடியும். பகவத்கீதை 4.9 கூறுவது போல, பகவான் கிருஷ்ணரை உள்ளபடி அறிந்துள்ள பக்தன் தற்போது இந்த உடலை விட்டபின் இந்த ஜட உலகத்திற்கு திரும்பி வர வேண்டிய அவசியமில்லை. தியக்தா தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி அர்ஜுன என்று பகவான் இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் 8.16 கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 27 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரி போல்.